பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரும் ஆடுதுறை பேராட்சி மன்றத்தினுடைய தலைவருமான திரு ம.க. ஸ்டாலின் அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தோடு அவருடைய அலுவலகத்திற்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் அலுவலகம் எங்கேயும் தேடியும் அவர் கிடைக்காத விரக்தியில் அவருடைய உதவியாளரையும் ஓட்டுநரையும் வெட்டிவிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு சென்றார்கள். அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் என்பது அந்த மாவட்டத்தில் நிலவியது. திரு ம.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும் என்கிற நல் எண்ணத்தோடு நாங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறோம், காவல்துறையை முழுமையாக நம்புகிறோம் என்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் திரு ம.க. ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய முயற்சித்த 15க்கும் மேற்பட்டோரை தற்போது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 6 பட்டா கத்திகள், 2 செல்போன், 2 இருசக்கர வாகனம் உட்பட அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரினுடைய வேண்டுகோள், இவங்களெல்லாம் குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணணும், அதற்கான உத்தரவு பிறப்பீங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட வேண்டுகோள் விடுக்க, மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இந்த குற்றச்சம்பவம் குறித்து அனைத்து விவரத்தையும் அறிந்ததற்கு பின்பாக இந்த 6 பேர் மீதும் குண்டத்தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கிறது. இவர்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த வழக்கில் 15 குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கிறது. குற்றத்திற்கான பின்னணி என்ன, அதன் பின்னால் யார் இருந்து இந்த குற்றத்தை இயக்கினார், குற்றத்திற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் இந்த குற்றத்திற்கான உண்மைத்தன்மை வெளிவரும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது.